ஆவியின் பட்டயம் இது கிறிஸ்துவின் வசனம். ஆவியின் பட்டயம் கிறிஸ்துவின் வசனம், நித்திய ராஜ்ய புது வாழ்வு வழங்கும். ஆவியின் பட்டயம் நித்திய ராஜ்ய புது வாழ்வு வழங்கும். ஆவியின் பட்டயம். வெல்கம் டு EKN பைபிள் ஸ்கூல். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, EKN வேதாகம பள்ளி மூலமாக தொடர்ந்து இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த தேவனுக்கு நான் முதலாவது நன்றிகளை, ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். ஒரு பிரசங்கம் பண்ணுறதை விட இது போன்ற வேத பாடங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதுல நான் மிகவும் திருப்தி உள்ளவனாக இருக்கிறேன். ஏனென்றால் வேதாகமத்தினுடைய அறிவு ரொம்ப அடித்தளமானது, எல்லாருக்கும் வேண்டும். எங்கே வேணாலும் பிரசங்கம் கேட்கலாம், எங்கே போனாலும் எந்த சேனலை ஓப்பன் பண்ணாலும் உங்களுக்கு யாரோ ஒருத்தர் பேசிகிட்டே இருப்பாங்க. ஆனால் வேதாகம பாடங்களை திட்டமாய் கற்றுக்கொள்ளுதல் என்பது மிக 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 அவசியமான ஒன்று. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளாலே உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொன்ன அதை நீங்கள் மனதிலே பதிய வையுங்கள். இரவும் பகலும் வேதாகமத்திலே தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்ற அந்த வசனத்தை நீங்கள் மனதிலே நினைவுபடுத்துங்கள். ஆகவே இன்றைக்கு இந்த பாடத்தை கேட்க போகிற நீங்கள் எல்லாருமே பாக்கியவான்கள். வேதாகமம் என்ன கற்றுக் கொடுக்கிறது என்பதை நீங்கள் கேட்க உங்கள் நேரத்தை இதற்காக ஒதுக்கி இருக்கிறதுனாலே இதற்குரிய ஆசீர்வாதத்தை நிச்சயமாக நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். சரி, நான் பாடத்துக்கு வருவோம். இப்போ என்ன படிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னா, ஏற்பாடுகள், பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. ஏற்பாடு அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த இரண்டு ஏற்பாடுகள் யாருக்கு, எந்த நோக்கத்திலே கொடுக்கப்பட்டது அப்படின்னா, இஸ்ரவேலருக்கும் தேவனுக்கும் உண்டான உடன்படிக்கையின் ஒப்பந்தம் நிறைவேறுதல். இதுதான் பழைய ஏற்பாடு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திலே வருவதற்கான ஏற்பாடு. உலக தோற்றத்துக்கு முன்பதாக நம்முடைய பிதாவாகிய தேவன் அவர் மனதிலே ஏற்படுத்தின அந்த மாபெரும் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான ஏற்பாடு. அவருடைய மாபெரும் திட்டமான கிறிஸ்துவின் சபையை ஸ்தாபிப்பதற்கான ஏற்பாடுகள். நிறைவு சபைதான், அதற்கான ஏற்பாடு தான் இது. இதைதான் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட தேவன் உடன்படிக்கையாக செய்து அதை நடைமுறைப்படுத்தி வருகிறார். இதை இன்றைய கிறிஸ்தவர்கள் தவறாக புரிந்து கொண்டு அதில் இருக்கக்கூடியதான காரியங்கள் எங்களுக்கும் உரியது அப்படின்னு தப்பா புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஒருத்தர் என்கிட்ட சொன்னாரு, நீங்க கொடுக்கிற சத்தியம் சரியா இருக்கு, ஆனால் இந்த வாக்குத்தத்தங்கள், ஆசீர்வாதங்கள் இதிலெல்லாம் கிறிஸ்தவங்களுக்கு பங்கில்லை அப்படின்னு சொல்றீங்களே, அது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அது ரொம்ப மனசு வலிக்குது, அதை ஏற்றுக்கொள்ள மனம் மறுக்கிறது என்ற மாதிரி பேசினார் என்கிட்ட. சகோதரர்களே, சகோதரிகளே, ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே எத்தனை ஆசீர்வாதங்கள் இருக்கிறதோ, எத்தனை வாக்குத்தத்தங்கள் இருக்கிறதோ, எத்தனை நன்மையான வாக்குறுதிகள் இருக்கிறதோ, அவைகளை காட்டிலும் மேலான மேன்மையான சகல ஆசீர்வாதங்களையும் நம்முடைய பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் வைத்திருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். எபேசியர் 1வது அதிகாரத்தினுடைய 3வது வேத வாக்கியத்தை வாசிக்க கேளுங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய, வார்த்தையை கவனிங்க, ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்து
இருக்கிறார் என்று வேதம் மிக அழகாக திட்டமாய் சொல்லுகிறது. அதனால பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டதெல்லாம் நமக்கு இல்லாம போயிருமோன்னு பயப்படாத. அதை விட மேலான ஆசீர்வாதம், அதை விட முக்கியமான ஆசீர்வாதங்களை பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக அதை பொக்கிஷமாய் வைத்திருக்கிறார். அதிலிருந்து நீங்கள் எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய காயப்பட்ட கரங்கள் இந்த நாளிலே அந்த ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுப்பதற்காக வேண்டி விரும்பி அழைக்கிறார். வாருங்கள் இயேசுவின் பக்கம். மோசையின் பக்கம் நின்னது போதும், அங்கிருந்து வெளியே கிளம்பி இயேசுவின் பக்கம் வாருங்கள் என்று நான் உங்களை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அழைப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சரி, இப்ப நம்ம மீண்டும் பாடத்தின் நோக்கத்துக்கு போகலாம். கடந்த பாடத்துல என்ன கற்றுக்கொண்டோம் அப்படின்னா, நியாயப்பிரமாணம் என்பது 10 கட்டளைகள் மாத்திரம் அல்ல. நியாயப்பிரமாணம் என்பது 10 கட்டளைகளை கடந்து 613 சட்டங்களை உட்சட்டங்களாக வைத்திருக்கிறது அப்படின்னு படிக்கிறோம். உதாரணமா நீங்க பேருந்துல பயணம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு பிரேம் பண்ணி போட்டிருப்பாங்க, எழுதி வச்சிருப்பாங்க. அதாவது இந்த பேருந்திலே யாராயிலும் பயணச்சீட்டு இல்லாமல் பயணம் பண்ணுவது கண்டுபிடிக்கப்பட்டால் 1998 சட்டத்தின்படி 1978 பிரிவின் கீழ் 500 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். அப்போ ஒரு சட்டம் இருக்குது, அந்த சட்டத்துல இன்னொரு துணை சட்டம் இருக்கிறது, இந்த துணை சட்டத்தின்படி உங்களுக்கு அபராதம். அதுபோல நான் கடந்த முறை சொன்ன 10 கட்டளைகள் என்பது பிரதானமான கட்டளை. அந்த கட்டளையை ஆதரித்து அந்த கட்டளையை நிறைவேற்றுவதற்காக நடைமுறை சட்டங்களை தேவன் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னேன். அந்த நடைமுறை சட்டங்கள் என்பது அது தேசத்தின் சட்டம், அது உலகளாவிய சட்டம் அல்ல அப்படின்னு நான் சொன்னேன். இதுல முக்கியமா என்ன பண்றாங்கன்னா, எதுவெல்லாம் லாபமாக இருக்குதோ அதையெல்லாம் தங்களுக்காக எடுத்துக்கொள்வதாக நான் போன பாடத்துல உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதுல ஒரு சின்ன உதாரணம் மட்டும் நான் கொடுக்க விரும்புறேன். யாத்திரையாகமும் 23வது அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தின் கடைசி பாகத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். என் சந்நிதியில் வெறுங்கையாய் வர வேண்டாம். எல்லாரும் சொல்லுவாங்க, ஒண்ணு இல்லாம வராது, எதையாயிலும் சேர்த்து வைத்து கொண்டு வர வேண்டும் என்று காணிக்கையில கவனமா இருப்பாங்க. 16ஆம் வசனம், நீ வயலில் விதைத்த உன் பயிர் வேலைகளின் முதற் பலனை செலுத்துகிற அறுப்பு கால பண்டிகையும், வருஷத்தின் முடிவிலே நீ வயலில் உன் வேலைகளின் பலனை சேர்த்து தீர்ந்த போது சேர்ப்பு கால பண்டிகையும் ஆசரிப்பாயாக. இது லாபம், இது வருமானம், இது மகிழ்ச்சி, இது கொழுமை, இது செழுமை. அதனால வெறுங்கையா வராத. புதிய ஏற்பாட்டிலையும் ஆதரிக்கிறார், அதை நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் இந்த வசனத்தை மேற்கோள் காட்டி வெறுங்கையா வராதம்மா. அறுப்பு கால பண்டிகை அப்படின்னு விசுவாசிகளுக்கு சில பாரம்பரிய சபைகள் சட்டங்களாய் கொடுத்து, அவங்களும் தங்களை அர்ப்பணம் பண்ணி எதையோ உண்டியில் போட்டு பெருசா சேகாரம் பண்ணி கொண்டு வந்து அது சேர்ப்பு கால பண்டிகையாக கொண்டாடுகிறார்கள். அறுப்பு கால பண்டிகை கொண்டாடுகிறார்கள், சேர்ப்பு கால பண்டிகை கொண்டாடுகிறார்கள். காரணம் என்ன? இந்த வசனம் அவர்களுக்கு ஒரு ஆதார வசனமாய் இருக்கிறது. நாம் என்ன படிச்சுட்டு வரோம்? இது எனக்காகவும் உங்களுக்காகவும் கொடுக்கப்பட்ட வசனம் அல்ல, சட்டம் அல்ல. இது தேசத்தின் சட்டம், இஸ்ரவேல் என்கிற தேசத்தின் சட்டம். இப்போ சில பாரம்பரிய சபைகள் இது எப்படி பண்ணுதுன்னா, சபையிலே வருமானத்தை பெருக்குவதற்காக, தங்களுடைய பாக்கெட்டை நிரப்புவதற்காக இதை முக்கியத்துவப்படுத்தி வருஷந்தோறும் இந்த பண்டிகையை கொண்டாட வேண்டும் என்று பாரம்பரியப்படுத்தி வருகிறார்கள். இது சரியா? இது முறையா? இந்த சட்டம் இன்றைக்கு அமுலில் இருக்கிறதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா. சில பேர் சொல்றாங்க, நாங்க ஏன் கொடுக்க கூடாது, இதுல என்ன சட்டத்தில் தப்பு இருக்குது, வேதத்தில் தானே எழுதி இருக்குது. ரைட்டு, ஒத்துக்கிறேன், அப்படியே கொடுங்க, அறுப்பு கால பண்டிகை கொண்டாடுங்க,
சேர்ப்பு கால பண்டிகை கொண்டாடுங்க, நாங்க வேணான்னு சொல்லல, வேதம் அதுக்கு மறுப்பு தெரிவிக்கல. வேதம் சொல்லுது இஸ்ரவேலுக்கு அப்படின்னு. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? கொண்டாடுவதில் தவறு என்னன்னு சொல்றீங்க. வேண்டாம், விவாதமே தேவையில்லை, உங்க பேச்சிலே வரேன். அடுத்த வசனத்தை பார்த்தீங்களா? அடுத்த வசனத்தை படிச்சிருக்கிறீங்களா? என்னைக்காவது படிக்கலாமா? 17ஆம் வசனம். வருஷத்தில் 3 தரம் உன் ஆண் மக்கள் எல்லாரும் கர்த்தராகிய ஆண்டவருடைய சந்நிதியில் வரக்கடவர்கள். இது ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? அறுப்பு கால பண்டிகை கொண்டாடுறீங்க, ஓகே. சேர்ப்பு கால பண்டிகை கொண்டாடுறீங்க, ஓகே. வெறுங்கைய வரக்கூடாதுங்கிறீங்க, ஓகே. அப்படியே பண்றீங்களா? எப்படி பண்றீங்க? வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதான வசனத்தின் அடிப்படையிலே பேசுகிற நீங்கள் இதை கடைபிடிக்க மறுப்பது ஏன்? 3 தரம் நீங்கள் நடத்தக்கூடிய அந்த சபையில் இருந்து எல்லா ஆண் மக்களும் எருசலேமுக்கு போறாங்களா? 2026 போதிக்கிற நீங்க போயிருக்கிறீங்களா? ஆமோதிக்கிற விசுவாசிகளே, உங்களில் எத்தனை பேர் எருசலேமுக்கு போயிருக்கிறீங்க? இது ஒரு வருஷம் போயிட்டு அடுத்த வருஷம் போக வேணாம்னு சொல்ற விஷயம் கிடையாதுங்க. வருஷத்திலே 3 முறை புளிப்பில்லா அப்ப பண்டிகை, அறுப்பு கால பண்டிகை, சேர்ப்பு கால பண்டிகை, இந்த 3 பண்டிகை நாட்களில் கட்டாயமாக இந்த இஸ்ரவேலர்கள் தேவனுடைய சன்னிதானமாகிய எருசலேமுக்கு எவ்வளவு தூரத்திலே குடியிருந்தாலும், அந்நிய தேசத்திலே இருந்தாலும் கூட அவர்கள் போய் தேவ சமூகத்தில் அந்த பண்டிகையில் கலந்து கொள்ள வேண்டும். இந்த சட்டத்தை ஏன் நீங்கள் சபைக்கு சொல்ல மறுக்கிறீர்கள், மறைக்கிறீர்கள்? இதை ஏன் ஒரு விசுவாசியோடு செய்யவில்லை? இதை ஏன் ஒரு ஊழியக்காரன் கூட செய்யல? லாபம்னா எடுத்துக்குவோம், நஷ்டம்னா விட்டுடுவோமோ? வேதம் அப்படிதான் சொல்லுதா? தேவனுடைய பிள்ளைகளே, எச்சரிக்கை அடையுங்கள். இது தேவனின் சத்தம். நான் பேசிக் கொண்டிருப்பது தேவனின் சத்தம். நான் பேசிக் கொண்டிருப்பது தேவனின் எச்சரிக்கை. மனம் திரும்புங்கள் என்று நான் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இப்போ 16ஆம் வசனம் உங்களுக்கு வேணும், ஓகே. 17ஆம் வசனம் யார் நிறைவேற்றுவது? இதற்கு உங்கள் பதில் என்ன? ரைட், ஓகே. இப்போ 15ஆம் வசனத்தினுடைய கடைசி பாகமும் 16ஆம் வசனத்தினுடைய முழுமையும் நீங்கள் செயல்படுத்தீர்கள், ஏற்றுகிறோம். இந்த ஒரு வசனத்தை 17 நீங்க விட்டுடுறீங்க. அதெல்லாம் செலவு நிறைய ஆகுங்க, யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, அதெல்லாம் முடியாது, ஓகே, விட்டுடுறேன். அப்படியே திருப்பலாம். 23ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனத்துக்கு உங்க கண்களை நிலைநிறுத்தி பாருங்க. 6 வருஷம் நீ உன் நிலத்தில் பயிரிட்டு அதன் பலனை சேர்த்துக்கொள். 7ஆம் வருஷத்தில் உன் ஜனத்தில் உள்ள எளியவர்கள் புசிக்கவும், மீதியானதை வெளியின் ஜந்துக்கள் தின்னவும், அந்த நிலம் சும்மா கிடக்க விட்டு விடுவாயாக. உன் திராட்சை தோட்டத்தையும் உன் ஒலிவத்தோப்பையும் அப்படியே செய்வாயாக. 12ஆம் வசனம். 6 நாள் உன் வேலையை செய்து 7ஆம் நாளிலே உன் மாடும் உன் கழுதையும் இளைப்பாறவும், உன் அடிமை பெண்ணின் பிள்ளையும் அந்நியனும் இளைப்பாறவும் ஓய்ந்திருப்பாயாக. நான் உங்களுக்கு சொன்னவைகள் யாவற்றிலும் சாவதானமாய் இருங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, சரி, நிறைய காசு செலவாகும், பிரயாணம் பண்ண முடியாது, ஆண் மக்கள் எருசலேம் செல்ல முடியாது அப்படின்னு ஒருவேளை நீங்க சொல்லுவீங்கன்னா, இந்த சட்டத்தை ஏன் நீங்கள் நிறைவேற்ற தயங்குகிறீர்கள்? நாங்களாம் சென்னையில் இருக்கிறோம், நாங்கள் பட்டணத்தில் இருக்கிறோம், எங்களெல்லாம் விளை நிலங்கள் இல்லை என்று நீங்க ஒருவேளை தப்பித்து கொண்டாலும், கிராமப்புறங்கள்ல இருக்குது இல்ல, கிராமப்புறத்துல விவசாயிகள் இருக்காங்கல்ல, அந்த விவசாயிகள்ல உங்க சபைக்கு வர விசுவாசிகள் இருக்காங்கல்ல, அந்த விசுவாசிகளிடத்துல போய் இந்த சட்டத்தை தேவன் நியாயப்பிரமாணத்துல சொல்லியிருக்கிறாரு, பழையேற்பாட்டுல சொல்லியிருக்கிறாரு, ஆகவே இதை நாங்கள் போதிக்கிறோம், நீங்க இதன்படி கேளுங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. அவங்க கேட்பாங்களா?
இல்ல கிராமத்தை சேர்ந்திருந்த ஒரு ஊழியக்காரனாய் நீங்கள் இருப்பீர்களே ஆனால், ஒருவேளை உங்களுக்கு நிலபுலங்கள் இருக்குமே ஆனால், உங்கள் நிலத்தையாக நீங்கள் இது போன்ற சட்டத்துக்கு உட்பட்டு அதை நீங்கள் ஒரு வருடம் பயிரிடாமல் விட்டு விடுவீர்களா? அது இருக்கிற பழங்களை, அது இருக்கிற கதிர்களை மற்றவர்கள் எடுத்துக்கொண்டு போக அனுமதிப்பீர்களா? ஏன் நம்ம இதை யோசிக்க மாட்டேங்கிறோம்? பழைய ஏற்பாடு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம் என்பது ஏன் ஏற்றுக்கொள்ள மனம் வலிக்கிறது? சிந்திக்கணும். சும்மா கண்மூடித்தனமான யோசனைக்கு போகிறதல்ல, சிந்திக்கணும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1வது வேத வசனத்துல, அதுவும் அப்போஸ்தலர்கள் இருந்த காலத்துல தேவனுடைய வார்த்தை யோவான் மூலமாக எச்சரிக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, நான் வாசிக்கிறேன். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பிரியமானவர்களே, உலகத்தில் அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதனால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். இயேசு வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் அப்போஸ்தலர்கள் சத்தியத்திற்காக கண்கண்ட சாட்சிகளாய் என்ற அந்த காலகட்டத்தில் அப்போஸ்தலர் கைகளாலே அற்புதங்களும் அடையாளங்களும் நடத்தப்பட்ட அந்த காலகட்டத்தில், தூய்மையான சத்தியம் போதிக்கப்பட்ட 1ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பினார்கள் என்று சொன்னால், இந்த காலத்தில் நாம் எவ்வளவு ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும், நாம் எவ்வளவு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். கவனித்து பாருங்கள். மின்னுவது எல்லாம் பொன்னல்ல, வெள்ளையா இருக்கிறதெல்லாம் பால் கிடையாது. ஆகவே இது தேவனுடைய ஆவியா, இது தேவனுடைய சத்தியமா என்பதை கண்டு உணர்ந்து அதின்படி செய்ய வேண்டும். இதுல மற்றவங்களுக்கு கேர்லெஸ்னஸ். சபைக்கு போனா போதும், எந்த சபையா இருந்தா என்ன, எந்த உபதேசமா இருந்தா என்ன, எந்த இடமா இருந்தால் என்ன, அதற்காகவா தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பதாக ஒரு சபையை குறித்து திட்டமிட்டார்? அதற்காகவா தேவன் இந்த சபையை ஸ்தாபிப்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மனுவாக இந்த உலகத்துக்கு அனுப்பினார். அப்ப மனிதனுடைய பார்வையில ஒருவேளை சபை மதிப்பற்றதா இருக்கலாம். இன்றைக்கும் என்றைக்கும் தேவனுக்கு சபைதான் முக்கியம். அந்த சபைக்கான திட்டம்தான் இந்த உலகம். அந்த சபைக்கான திட்டம்தான் இயேசு கிறிஸ்துவின் வருகை. அந்த சபைக்கான திட்டம்தான் இயேசுவின் கல்வாரி பாடுகளும் சிலுவையின் இரத்தமும். அடையாளம் காணுங்கள், அடையாளம் காணுங்கள். இன்னும் சில விஷயத்தை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சரி, இப்போ நம்ம கிறிஸ்தவ குடும்பம், பாரம்பரிய கிறிஸ்தவர்களோ பாதி கிறிஸ்தவர்களோ ஆதி கிறிஸ்தவர்களோ யாரோ ஒருத்தர் நம்ம வீடுகளில் திருமணமாகி அந்த தம்பதிகளுக்கு ஒரு குழந்தை பிறகுதுன்னு வச்சுங்களேன். அந்த குழந்தை பிறக்கும் போது நம்ம அந்த குழந்தைக்கு என்ன பண்ணுவோம்? பெயர் வைப்போம். அந்த குழந்தைக்கு வேண்டிய எல்லா விதமான துணிமணிகள் வாங்கி கொடுப்போம், நகை போடுவோம். ஆனால் பழைய ஏற்பாட்டில் தேவனாகிய நம்முடைய கடவுள் சொல்லுகிற வார்த்தையை கவனிங்க. லேவியராகமும் 12ஆம் அதிகாரம், அழகாக உங்கள் பக்கமாக புரட்டிங்க பார்ப்போம். லேவியராகமும் 12ஆம் அதிகாரம். இதை பாடம் தானே, நான் பிரசங்கம் பண்ணலை, பாடம். இப்போ ஒரு இஸ்ரவேல் குடும்பத்தில் ஒரு பெண் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றால், ஒரு குமாரத்தியை பெற்றால் அவங்களுக்கு என்ன சட்டம் அப்படிங்கிறத வேதாகமும் திட்டமாய் போதிக்கிறது. எடுத்துட்டீங்களா? என்னோட கூட சேர்ந்து அந்த பாடத்தை கவனிங்க. 1ஆம் வசனம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, தேவன் மோசே கிட்ட சொல்றாரு, நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஒரு ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஆண் பிள்ளையை பெற்றால் அவள் சோதக ஸ்திரீ விலக்கமாய் இருக்கும் நாட்களுக்கு சரியாக 7 நாள் தீட்டாய் இருப்பாள். ஒரு ஆம்பளை குழந்தை பெற்றுட்டா, ஒரு பையனை. அந்த பெண் 7 நாள் தீட்டாக இருக்கணும். 8ஆம் நாளில் அந்த பிள்ளைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டும். இது சட்டம். சரி, அதோட முடிஞ்சு போச்சா? இல்ல, அதுக்கு இன்னும் துணை சட்டம் வருது. பின்பு அவள் 33 நாள்
தன் உதிர சுத்திகரிப்பு நிலையிலே இருந்து சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறும் அளவும் பரிசுத்தமான யாதொரு வஸ்துவை தொடவும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் வரவும் கூடாது. இது ஆண் பிள்ளையை பெற்றால் 7 நாள் பிளஸ் விருத்த சேதனம் பண்ணுகிற ஒரு நாள் 8 நாள், அதற்கு அடுத்து 33 நாள், மொத்தம் அவளுடைய கணக்கு. ரைட். இப்போ ஒரு பெண் பிள்ளையை பெற்றால் அப்படின்னு வைத்துக் கொள்ளுங்கள், 2 வாரம் சோதக ஸ்திரீ, 60 நாள் சுத்திகரிப்பு. இந்த ரெண்டுமே அவர்கள் கட்டாயம் தலைமுறையாக கடைபிடிக்க வேண்டும். இது உங்க வீட்டில் எத்தனை பெண்கள் செய்கிறார்கள்? இந்த சட்டத்தை ஏன் நீங்கள் அமுல்படுத்தவில்லை? இந்த சட்டத்துக்கு ஏன் நீங்கள் கீழ்ப்படியவில்லை என்பதை கொஞ்சம் யோசிங்க. இது கடினமான சட்டமா தெரிகிறது இல்ல? ஓகே, இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. 2 வாரம் 66 நாள், 8 நாள், 33 நாள் முடிஞ்சு போச்சுங்க. இப்போ ஆண் பிள்ளையை பெற்றாலும் பெண் பிள்ளையை பெற்றாலும் அந்த நாட்கள் நிறைவேறின பிறகு 6ஆம் வசனம், அவள் ஆண் பிள்ளையாவது பெண் பிள்ளையாவது பெற்றதற்காக அவளுடைய சுத்திகரிப்பு நாட்கள் நிறைவேறின பின்பு அவள் ஒரு வயதான ஆட்டுக்குட்டியை சர்வாங்க தகன பலியாகவும் ஒரு புறா குஞ்சையாவது காட்டு புறாவையாவது பாவ நிவாரண பலியாகவும் ஆசரிப்பு கூடார வாசலில் ஆசாரினிடத்தில் கொண்டு வர கடவுள். ஆசரிப்பு கூடாரம் எங்க இருக்கு? எருசலேமில். அவ எங்க குழந்தை பெத்துக்கிட்டா? ஏதோ ஒரு கோத்திரத்துல. அந்த கோத்திரம் எவ்வளவு தூரம் இருக்கு? கணக்கு கிடையாது. எத்தனை தூரமா இருந்தாலும் அவள் தன் குழந்தைய தூக்கிக்கிட்டு, அவங்க அந்த ஆடு மாடு எடுத்துக்கிட்டு, அந்த புறாவையோ காட்டு புறா குஞ்சையோ தூக்கிக்கிட்டு நேர எருசலேம் தேவாலயத்தில் வந்து ஆசாரியங்கிட்ட கொடுத்து அதை பலி செலுத்தி அந்த நிவாரணம் செய்து முடிந்த பிறகுதான் அவள் சகஜ நிலைக்கு வருகிறாள். ஏன் இதை இன்றைய கிறிஸ்தவர்கள் செய்வது இல்லை? சிம்பிள்ங்க. இதையெல்லாம் இயேசுவானவர் சிலுவையிலே அறைந்து விட்டார். நமக்கு அது கிடையாது. ஆனால் இன்றைய கிறிஸ்தவம் என்ன பண்ணுதுன்னா, கடினமான இப்படிப்பட்டதான சட்டத்திட்டங்கள் எல்லாம் விட்டுட்டு லாபகரத்தை மாத்திரம் தங்கள் கையிலே எடுத்துக் கொள்கிறது. ஆசாரிய உடை வேணும், ஏன்னா மதிப்பு, அது மரியாதை, அது கௌரவம். இது செத்து போச்சுன்னா ஆசாரிய உடை மட்டும் எப்படி உனக்கு கிடைச்சது? யார் உனக்கு அதை கட்டளை இட்டா? உனக்கு யாரு கேப்ப வந்து தலையில போட சொன்னது? உன் கையில கோல் யாரு கொடுத்தா? எந்த அதிகாரம் கொடுத்தது? இது என்ன லேசப்பட்ட காரியமா? என் அன்பு தேவ பிள்ளைகளே, சத்தியத்தை புரிந்து கொண்டால்தான் நான் சொல்றதுல உண்மை இருக்கா, தப்பு இருக்கா, பொய் இருக்கா, யாரு கள்ள போதகன்ற நீங்க தெரிஞ்சுக்க முடியும். விசுவாசிகளே, நீங்கள் உங்கள் கண்களை திறந்து பாருங்கள். ஊழியக்காரன் போதிக்கலன்றதுனால நீங்க இதில் தப்பிக்க முடியாது. உங்க கையில உங்க தாய் மொழியில நீங்க படிக்கிற இடத்துல ஆங்கிலம் படிச்சது ஆங்கிலத்துல அழகா வேதாகமும் எழுதப்பட்டிருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளை கவனிங்க, கவனிங்க. சாக்கு போக்கு இதெல்லாம் சொல்ல முடியாதுப்பா. சாக்கு போக்கு சொல்ற இடம் இது கிடையாது. அடுத்த பாடத்துல நான் ஆசாரிய உடை பற்றி வருகிறேன். இப்போ இது எனக்கு லாபம் அப்படிங்கிறதுனால இதை நான் எடுத்துக்கொண்டு கடினமானதையெல்லாம் நான் தள்ளுகிறேன் அப்படின்னா எப்படி? பண்டிகை வேணும், ஆசாரிய உடை வேணும், ஆசாரிய பொறுப்பு வேணும், இதெல்லாம் நாங்க விரும்புகிறோம். ஆனால் இது போன்ற கடினமான காரியங்கள் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா தேவன் எப்படி அதை அங்கீகரிப்பார் என்பதை நினைத்து பாருங்கள். 7ஆம் வசனம் வாசிக்கிறேன். அதை அவன் கர்த்தருடைய சந்நிதியில் பலியிட்டு, யாரு? ஆசாரியன், அவளுக்காக பாவ நிவர்த்தி செய்வானாக. அப்பொழுது அவள் தன் உதிர ஊரலின் தீட்டு நீங்கி சுத்தமாவாள். இது ஆண் பிள்ளையாவது பெண் பிள்ளையாவது பெற்றவளை குறித்த பிரமாணம். ஆட்டுக்குட்டியை கொண்டு வர அவளுக்கு சக்தி இல்லாதிருந்தால் 2 காட்டு புறாக்களையாவது 2 புறா குஞ்சுகளையாவது, ஒன்றை சர்வாங்க தகன பலியாகவும் மற்றொன்றை பாவ நிவாரண பலியாகவும் கொண்டு வர கடவுள். அதனால்
ஆசாரியன் அவளுக்காக பாவ நிவர்த்தி செய்ய கடவன் என்று திட்டமான போதனைகள் இங்கே இருக்கிறது. பழைய ஏற்பாடு வேண்டும் என்று சொன்னால் பழைய ஏற்பாட்டின் அத்தனை சட்டங்களையும் நாம் பின்பற்ற வேண்டும். இது முடியாதுன்னு ஆண்டவருக்கே தெரியுங்க. இந்த உடன்படிக்கையை ஒருவனும் கை கொள்ள முடியாது என்று தேவனே அறிந்திருந்தார். அதனாலதான் எரேமியா 31 அதிகாரம் 31 வசனத்துல இதை பழமையாக்கி பழமையானதும் நாள்பட்டதுமாகியதை ஒழித்து போட்டு நான் புதிய உடன்படிக்கையை கொண்டு வருவேன் என்று பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசியாகிய எரேமியாவின் மூலம் தேவன் முன் உரைத்திருக்கிறார். இது கடினம் என்று தேவனுக்கே தெரியும். இதுல ஒரு பய கூட நீதிமான் ஆகவே முடியாது. தேவன் நிச்சயமாய் அதை அறிந்து வைத்திருந்தார். அதனாலதான் தேவ வசனங்கள், தேவனுடைய வார்த்தைகள் மிக அழகாகவும் தெளிவாகவும் நமக்கு இவைகளை போதிக்க அது கடமைப்பட்டிருக்கிறது. அது நம்மை எச்சரிக்கிறது. அதனால நாம ஒரு சட்டமா படிக்க போறோம். இன்னைக்கு நாம் என்ன படிச்சோம்? பண்டிகையை ஆசரிக்க விரும்புகிறதான கிறிஸ்தவர்கள் அறுப்பு கால பண்டிகை, சேர்ப்பு கால பண்டிகை, இதர என்னென்னோ பண்டிகை கொண்டாடுறாங்கன்னு வச்சுங்களேன். நான் அதை பாடம் நடத்தும் போது அப்ப நான் அதை பற்றி உங்கள்கிட்ட பேசுறேன். இப்ப நான் பேசினா அது எடுபடாது. இப்படியெல்லாம் விரும்புகிற கிறிஸ்தவர்கள் ஏன் வருஷத்துல 3 முறை எருசலேமுக்கு போக வேண்டும் என்ற அந்த சட்டத்தை, அந்த கட்டளையை மறுதலிக்கிறார்கள்? பெருங்கையா வந்துடாத, முதல்ல படுத்ததை கொண்டா அப்படின்னா நிறைய சபைகள்ல இந்த பாமர மக்கள் என்ன செய்வாங்க? எங்க வீட்டு தோட்டத்துல முதல் மாம்பழையா நான் அதை காணிக்கு கொண்டாந்துட்டேன். அவங்களுடைய நம்பிக்கை என்னன்னா, எங்க பாஸ்டர் சொல்லிட்டாரு எது இருந்தாலும் முதல்ல கொண்டு வந்து இங்க வச்சிடணும் அப்படின்னு. அதனால முதல்ல எங்க வீட்டுல கோழி போட்டதுல முட்டை, இந்த முட்டையை நான் காணிக்கையா கொடுத்துட்டேன். இது எங்க வீட்டுல வந்த முருங்கைக்காயில முதல் காயை கொண்டு வந்து நான் காணிக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு அந்த ஏழை ஜனங்கள், அந்த பாமர ஜனங்கள் இந்த பேச்சை நம்பி செஞ்சிட்டு இருக்குதுங்க. ஆனா அது சரியா அப்படின்னா அதை செய்யற நீங்க இந்த வருஷத்துல 3 முறை என்ன பண்ணணும்? எருசலேமுக்கு போகணும். உங்க வயல் நிலம் 7வது வருஷத்துல தரிசா கிடக்கணும், பயிர் செய்யக்கூடாது. போன வருஷத்துல வச்ச செடிகள் கனி கொடுத்திருக்குமானா, விளைஞ்சிருக்குமானா அதை நீ தொடக்கூடாது. சாப்பிடலாம், அறுவடை செய்யக்கூடாது. தேவன் அதை பரதேசிகளுக்காக, திக்கற்றவர்களுக்காக, ஏழைகளுக்காக அதை கொடுத்து விட்டார். அதை அப்படியே விட்டுடணும். அதனால தேவ பிள்ளைகளே, நான் இதோடு இந்த பாடத்தை நிறைவு செய்கிறேன். தேவன் இன்னும் நிறைய விஷயத்தை உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு நான் விரும்புறதுனால அடுத்த பாடத்தில் என்னுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம். எனக்கு தேவை நீங்கள் இதை அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. கேள்வி இருந்தா யூடியூப் சேனல் மூலமா எனக்கு கமெண்ட்ஸ்ல அதை தெரிவிங்க, அல்லது நேரடியா போன் பண்ணி பேசுங்க. தேவன் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் பிதாவே, இந்த ஆசீர்வாதமான வேளையிலே வேத வாக்கியங்களை திட்டமாய் போதிக்க நீர் கொடுத்த அந்த வாய்ப்புக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவர் மேலும் உமது கிருபையின் இரக்கத்தின் கரம் தொட்டு ஆசீர்வதிப்பதாக. அப்பா, நீர் நல்லவர் என்பதை புரிந்து கொள்ள, விளங்கிக் கொள்ள யாவருக்கும் கிருபை செய்யும். பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இருக்கிற அந்த வித்தியாசத்தை புரிந்து கொண்டு அதிலே உள்ள தகப்பன ஆசீர்வாதங்களை எப்படி நான் கிறிஸ்துவுக்குள் சுதந்திரித்துக் கொள்வது என்ற அந்த தெளிந்த பார்வையை மக்களுக்கு தாரும். நல்ல பிதாவே, இந்த நாளில் இந்த செய்தியை கேட்ட, இந்த பாடத்தை கற்றுக்கொண்ட ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களுக்கும் இருக்கிற தேவைகளை, குறைவுகளெல்லாம் நிறைவாக்கும். தேசத்திலே சமாதானத்தை தாரும். எங்களை ஆளுகிறவர்கள், அதிகாரிகள் யாவர் மேலும் கிருபையின் கரம் இருக்கட்டும். மக்கள் மகிழ்ச்சியோடும் சகோதர சிநேகத்தோடும் வாழ இரக்கம் பாராட்டும். வியாதியின் கட்டுகளெல்லாம் அறுத்து போடும். திருமணமாகாத பிள்ளைகளுக்கு ஏற்ற காலத்தில் திருமண வாழ்க்கையை அமைத்து தாரும். படித்து வேலையில்லாத பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பை தர வேண்டும் என்று கூட செபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மன்றாடுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவ சமாதானம் உங்கள் யாவரோடும் இருப்பதாக.
ஆமென். அன்பிற்குரியவர்களே, மேலும் இந்த பாடங்களை எங்களுடைய யூடியூப் சேனலான எட்டர்னல் கிங்டம் நியூ லைஃப் சேனலில் கண்டு தெய்வ ஆசீர்வாதங்களை பெற்று மகிழுங்கள். கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள்.